எப்பவுமே ஒரே மாதிரியே சாம்பார் வைக்காமல் பச்சை பருப்பு வச்சு நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் எவ்வளோ டேஸ்ட்டாக மணமாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பச்சை பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கழுவிக்கோங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக இது வெந்துடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இது கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இது வேகட்டும். பருப்பு ஊறினதுனால இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வைங்க. ஃபுல்லாக மூடாமல் கரண்டியை மேலே வச்சு மூடினீங்கன்னா பொங்கி ஊற்றாது. இப்போ நான் விஸ்கு வச்சு இதை அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் மத்து இருந்தீங்கன்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க. மிக்சிலலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் விதையை நீக்கிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்களும் அப்படி போடுங்க. கருப்பில் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துருக்கேன். அது நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விட்டுட்டு கொதி வந்ததும் இப்போ பச்சை பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கிளறி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாமல் நிறைய போட்டுருவீங்க. அதனால் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இப்போ கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தாராளமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே மழை சாரல் மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி விட்டுருங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டாக மணமாக ருசியாக கிள்ளி போட்ட சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட தட்டில் சாப்பாடை போட்டு இப்போ குழம்பு ஊற்றி இப்போ இதில் சிப்ஸு வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாதம் எடுத்து அதில் ஒரு சின்ன வெங்காயமும் தக்காளியும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை கொடுக்குறேன். எங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவார். சூப்பர், நல்லா இருக்குது.